guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபுல் கவரேஜ் ஃப்ளாலெஸ் கிளாம் மேக்கப் லுக் நான் பண்ணியிருக்கேன். ஒரு நல்ல கோல்டன் சாஃப்ட் ஹேலோ ஐ வித் நியூட் சாட்டின் லிப்ஸ்டிக், ஒரு செம்ம அல்ட்ரா ஃப்ளாலெஸ் பேஸோட ஆயிலி ஸ்கின்னுக்கு அப்படியே பச்சக்குன்னு வந்து ஒட்டி இருக்க போகுது, ஆயிலி சீக்கிரமாக ஆகாத மாதிரி. ஸோ ஆயிலி ஸ்கின்னுக்கான சில அமேசிங் டிப்ஸோட இந்த பேஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்ன, எப்படி இந்த மாதிரியான ஒரு லாங் லாஸ்டிங் ஃப்ளாலெஸ் ஃபுல் கவரேஜ் மேக்கப் லுக் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம், பேஸ் லுக் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ பக்கம் கண்டினியூ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஸ்கின் மாய்ஸ்சரைசேஷன். ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஸ்கின் வந்து கண்டிப்பாக மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கணும் மேக்கப் போடும்போது. அதுதான் உங்கள் ஸ்கின்னை வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஆயிலி ஆகாமலும் டேமேஜ் ஆகாமலும் பார்த்துக்க போகுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு லூஸ் டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் எடுத்துக்கிறேன் மாமா எர்த்லேருந்து. இதை எடுத்து அந்த மாய்ஸ்சரைசரை செட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வெளில போக போகிறீங்கன்னா சன்ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க. மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் இது ரெண்டுத்தையுமே லூஸ் பவுடர் வச்சு கொஞ்சமாக செட் பண்ணிக்கோங்க. அடுத்து லிப்ஸ்க்கு கொஞ்சோண்டு லிப் கிளாஸ் போட்டுக்கிறேன். ஏன்னா லிப் வந்துட்டு கொஞ்சம் மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கணும் அண்ட் கொஞ்சம் டின்ட்டோடு இருக்கணும்னு கிளாஸ் போட்டுக்கிறேன். அடுத்தது இந்த ரெனேயோட மேக்கப் ஃபிக்ஸ் செட்டிங் மிஸ்ட் எடுத்துக்கோங்க. இதுதான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஏன்னா இதான் அழகாக ஒர்க் ஆகுது. அதை வச்சு உங்கள் ஃபேஸை செட் பண்ணிக்க போகிறீங்க. அடுத்தது ப்ரைமருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சிலிக்கன் பேஸ்டு ப்ரைமர் எடுத்துக்கோங்க. சுகரோட இந்த மேட்டிஃபைங் போர் ஃபில்லிங் ப்ரைமர் இதை நான் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஜென்டலாக உங்களுடைய ஸ்கின்ல வந்துட்டு இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்க போகிறீங்க. முக்கியமாக டீ ஜோன் அண்ட் கண்ணு கீழே இருக்க ஏரியா. சரி, நிறைய போட்டுறாதீங்க. நிறைய போட்டு பிளெண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி திட்டா வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். கம்மியாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது கலர் கரெக்ஷனுக்கு இலைகளோட ஆரஞ்ச் கன்சீலர் எடுத்துக்கிறேன். ரெட்டிஷ் ஆரஞ்ச் கொஞ்சோண்டு தான் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம இப்போ போட்டிருக்க அந்த மேட் பவுடர் பேஸ் ஒன்று போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து நீங்கள் போடுற இந்த க்ரீம் ப்ராடக்ட் அழகாக ஒட்ட வச்சுக்க போகுது. ஸோ கம்மி ப்ராடக்ட் நீங்கள் ஏற்றுனீங்கனாலே போதுமானதாக இருக்க போகுது. அடுத்தது லாக்மேயோட ஒரு கன்சீலர் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து இந்த வாட்டி எனக்கு என்னோடய ஸ்கின்ல ரொம்ப ஒரு மாதிரி கிரேஷ் கூல் டோனாக இருந்தது. இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணும்போது நல்லா இருந்த மாதிரி இருந்தது. பட் இன்னைக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் கிரேயாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ நான் என்னுடைய அண்டர்டோன் வச்சு கொஞ்சம் விளாட வேண்டியதாக இருந்தது. ஸோ இந்த கன்சீலர் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் கிரே கூல் டோன் கன்சீலர் மாதிரி இருந்தது. ஸோ இதனுடைய ஆரஞ்ச் போட்ட ஏரியாலாம் போட்டுட்டு நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இங்கே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அது வந்து குவிக்காக ட்ரை ஆகுது. என்னுடைய கீழே போட்டிருக்க பேஸ் வந்து ட்ரையாக இருக்குது அப்படின்றதுனால. ஸோ அழகாக அதை அப்படியே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிளெண்ட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு என்னுடைய மேபிளினோட ஃபிட்மி ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். இந்த 338 அப்படின்ற இந்த ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த வார்ம் டோன் சைடில் இருக்கும். லைட்டாக ஆரஞ்சிஷாகவும் இருக்கும். லைக் இந்த ஒரு ஃபவுண்டேஷன் நான் கலர் கரெக்ஷன்லாம் இல்லாமல் போட்டேன்னா கூடமே நல்லாயிருக்கும். இதில் லைட்டாக அந்த ஒரு ஆரஞ்ச் டிண்ட் இருக்குது அப்படின்றதுனால. ஸோ இதை போட்டும்போது இதுக்கு முன்னாடி போட்டிருந்த அந்த கன்சீலரோட கூல் டோன்னஸ் வந்துட்டு கொஞ்சம் பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதை அப்படியே மேலே போட்டு என்னுடைய முகத்தில் நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மேட் பேஸ், அதாவது பவுடர் வச்சு செட் பண்ணிட்டு ப்ரைமர் போடுற அந்த ஒரு டைப் ஆஃப் லேயரிங் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய க்ரீம் ப்ராடக்ட்ஸ் தேவைப்படாது. கொஞ்சோண்டு போட்டிங்கனாலே செம்ம ஃப்ளாலெஸ்ஸான கவரேஜ் கொடுக்க போகுது. ஸோ அடுத்தது நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் லாரியலோட கன்சீலர் எடுத்துக்கிறேன். இதை கொஞ்சமாக எடுத்து என்னுடைய கண்ணு கீழே மட்டும் போட்டுட்டு அதை என்னுடைய ஸ்பஞ்ச் வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஸ்பஞ்சில் என்ன மீதி இருக்கோ அதே என்னுடைய மூக்கு நெத்தி ஏரியாவுக்கும் வந்து போய்க்குது. ஸோ இது நல்ல ஒரு ஹைலைட்டிங் கன்சீலர் ஷேட். எனக்கு என்னுடைய ஃபேஸ்க்கு இதனுடைய அந்த பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இது போடுறது. அடுத்தது மறுபடியும் அதே லூஸ் பவுடர் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் வந்து எந்த பவுடர் வேணால் வச்சு செட் பண்ணலாம் இந்த ஸ்டேஜில். பட் நான் டிரான்ஸ்லூசன்ட் பவுடரே வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கிறேன். இதை எடுத்து நல்லா என்னுடைய கண்ணு கீழே, மூக்கில், நெத்தியில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். முக்கியமாக எங்கே எனக்கு குவிக்காக ஆயிலி ஆகுமோ அந்த இடத்துல. இது பார்க்குறதுக்கு இப்போ ஹெவியாக இருக்கும். ஆக்சுவலாக சொல்லப்போனால் எனக்கு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் ஆச்சும் கூட. இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் தான் மறுபடியும் அது எல்லாத்தையும் வந்துட்டு மெல்ட் டவுன் பண்ண போகுது. அதாவது செட்டிங் மிஸ்ட் அடிக்கிறது. மேக்கோட செட்டிங் மிஸ்ட் அடிக்கலாம், இல்லைனா இந்த ரெனேயோட மேக்கப் ஃபிக்ஸ் செட்டிங் மிஸ்ட் நீங்கள் அடிக்கலாம். இதுதான் அழகாக உங்களுடைய பேஸை வந்துட்டு பவுடர் அந்த திட்டா ஆகாமல் வந்து பார்த்துக்க போகுது. மெல்ட் டவுன் பண்ணி ஸ்கின் லைக் ஃபினிஷ் கொடுக்க போகுது. ஸோ அது இன்னும் செட் ஆக விட்டுட்டு நான் என்னுடைய ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். ஐப்ரோஸ் ரொம்ப நேச்சுரலாக தான் நான் எனக்கு ஃபில் பண்ணிக்க போகிறேன். நான் என்னுடைய ஐப்ரோஸ் அப்போ தான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன், லைக் ட்ரிம் பண்ணி வச்சுருந்தேன். ஜஸ்ட் என்னுடைய அவுட்டர் கார்னர்ஸ் எல்லாம் மட்டும் நான் டிஃபைன் பண்ணிவிட்டு சாஃப்டாக என்னுடைய ஐப்ரோஸை நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது என்னுடைய அப்சல்யூட் ஃபேவரட். என்னுடைய ஐப்ரோஸ் வந்து கொஞ்சம் கிராங்கியாக இருக்குது, ஒழுங்காக ட்ரிம் பண்ணாமல் இருக்குன்னா தான் நான் என்னுடைய ஓவரால் ஐப்ரோஸை வந்துட்டு இன்டென்ஸாக நான் திக்காக வந்துட்டு ஃபில் பண்ணிப்பேன். இன்றைக்கி நான் அது பண்ணலை. அடுத்தது ஐ ஷேடோக்கு நான் இந்த டில்லி ஐ ஷேடோ பேலட் ஃப்ரம் மார்ஸ் எடுத்துக்கிறேன். இதில் இருக்கக்கூடிய ஒரு பிரான்சர் ஷேடாக இருக்க ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னுடைய டிரான்சிஷன் ஏரியாவில் போட்டு கொஞ்சமாக ஒரு கலர் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். அதுக்கப்புறம் அதே பேலட்லேயே இருக்கக்கூடிய ஒரு மேட்
மேட் ப்ரௌன் ஷேட் எடுத்துக்கிறேன். மேட் கலரை ஹேலோ ஐ மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நான் வந்துட்டு அவுட்டர் கார்னரில் மட்டும் போட்டேன். அப்புறம் இல்லை வேணாம் வேறு மெத்தடில் பண்ணலான்ட்டு ஃபுல் லிட்லேயும் அந்த ப்ரௌன் கலரை போட்டுட்டேன். அடுத்தது இந்த லஷ் ஐ ஷேடோ பேலட் ஃப்ரம் ஸ்விஸ் பியூட்டி, அதிலிருந்து இந்த ஒரு ப்ரௌன் கலர், இதில் வந்துட்டு ஃப்ளெக்ஸ் ஆஃப் கோல்டு, அதுக்கப்புறம் ஷிம்மர் ப்ரௌன் இதெல்லாம் கூட இருக்கும். ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான சாஃப்ட் ஷிம்மரி ப்ரௌன் ஷேட். இதை எடுத்து என்னுடைய லிட்ஸில் நான் போட்டுக்கிறேன். அப்புறம் அது மேலே இருக்கக்கூடிய ஒரு ஃபாயில்டு கோல்டு ஷேட் எடுத்து என்னுடைய ஐலிட்ஸோட சென்டர் பார்ட்டில், அதாவது என்னுடைய கரெக்டாக அந்த கருவிழி இருக்குல்ல அது மேலே மட்டும் அந்த கோல்டு கலரை வந்து போட்டுக்கிறேன். அப்புறம் அதே ஷிம்மர் ப்ரௌன் ஷேடே எடுத்து என்னுடைய லோவர் லேஷ் மேலே இப்படி கொஞ்சமாக போட்டுக்கிறேன். எங்கன்னா அவுட்டர் கார்னர்லேருந்து மிடில் பார்ட் வரைக்கும், இன்னர் கார்னர் வரைக்கும் எடுத்துகிட்டு வரல, அங்கே மட்டும் அப்ளை பண்ணி காஜல் வந்து நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். காஜலுக்கு வந்துட்டு இன்றைக்கி ஒரு புது காஜல் ஃப்ரம் இந்த லவ் சைல்ட் மசாபா நான் வந்து ட்ரை பண்ணேன். ஆக்சுவலாக செம்ம க்ரீமி அண்ட் சூப்பர் பிக்மெண்டட். இன்னும் லாஞ்சிவிட்டிலாம் நான் டெஸ்ட் பண்ணல. நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபியூச்சர் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். பட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இட்ஸ் வெரி வெரி குட், வெரி வெரி பிக்மெண்டட் அண்ட் வெரி வெரி க்ரீமியும் கூட. அடுத்தது நான் வந்துட்டு இந்த காம்பேக்ட் எடுத்துக்கிறேன். எடுத்து இந்த கண்ணோட இன்னர் கார்னரில் வந்து அந்த ஷேடோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷேடோவை மறைய வைக்கிறதுக்காக போட்டேன். அது போட்டவொடனே என்னுடைய ஐ மேக்கப் தனியாக எனக்கு வந்து தெரிஞ்சது. இந்த மாதிரியான குட்டி குட்டி விஷயங்கள் வந்து நீங்கள் உங்களுடைய மேக்கப்பில் கவனிக்க வேண்டியதாக இருக்கும். அதை வந்து அங்கே அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு சால்மன் கலரில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளஷ் எடுத்துக்கிறேன், க்ரீன் ப்ளஷ் ஃப்ரம் மசாபா. அதை எடுத்து என்னுடைய கையாலே நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்துட்டு பவுடர் லேயர் வந்து கீழே பண்ணி வச்சுருக்கோம், அது மேலே நம்ம ப்ரஷில் பண்ணோன்னா அது கீழே பிரியும். ஸோ அதனால் கையில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஸ்பஞ்ச் வச்சு நான் எக்ஸஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். அடுத்தது மஸ்காரா. இன்றைக்கி நோ லேஷஸ் லுக் தான். லேஷ் வேணும்னு நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். அது இன்னும் எக்ஸ்ட்ரா கிளாமாக உங்களுடைய மேக்கப் வந்து ஆக்க போகுது. பட் நான் வந்துட்டு இந்த மேப்ளினோட இது என்னது ஸ்கை ஹை மஸ்காரா, இதை வந்து நல்லா செம்ம ஜென்னரஸாக நான் என்னுடைய லேஷஸில் வந்து கோட் பண்ணிட்டேன். எனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்றதுக்காக. ஜாஸ்தியாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். பட் ஸ்டில் லிப்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக போகணும் அப்படின்ட்டு ஒரு சாஃப்ட் நியூட் பீச்சி க்ளாஸி கலர் எடுத்துக்கிறேன். சம்திங் வால்நட், ரோஸ்டட் வால்நட் நினைக்கிறேன். கீரோலேருந்து ஒரு க்ளாஸ் கலர் மாதிரி அதை எடுத்து போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரௌன் வச்சு லைன் பண்ணி அந்த ப்ரௌனையும் இந்த கலரையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக இன்னும் ஒரே ஒரு வாட்டி என்னுடைய முகத்தை இந்த மேக்கப் ஃபிக்ஸ் செட்டிங் மிஸ்ட் ஃப்ரம் ரெனே வச்சு செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சோண்டு ஹைலைட்டர் போட்டுக்கிறேன். மேப்ளினோட மோல்டன் கோல்டு மாஸ்டர் க்ரோம் அந்த ஹைலைட்டர் எடுத்து கன்னத்தோட அந்த ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த ப்ரோபோன் ஏரியா அங்கே வந்து அப்ளை பண்ணி கையால் நான் வந்துட்டு சாஃப்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த ஷிம்மர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபைனாக இருக்காது, கொஞ்சம் குட்டி குட்டியாக டாட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும், டெக்ஸ்சரைஸ்டாக ஆக்குற மாதிரி இருக்கும். ஸோ கை வச்சு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. வித் தட் த லுக் இஸ் டன். ஸோ எனக்கு வந்து டெஃபினட்டாக பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா ட்ரஸ்ட் த ப்ராசஸ் மோனா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப ஹெவியாக இந்த மாதிரி இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப ஹெவியாக போட்ட மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. பட் எனக்கு எண்ட் ரிசல்ட் வந்துட்டு என்னுடைய நேச்சுரல் லைட்டில் பார்த்தம்போது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. இந்த ட்ரிக் என்னென்னா ப்ராப்பர் அளவு ஆஃப் யூஸிங் த ப்ராடக்ட்ஸ் அண்ட் கரெக்டான செட்டிங் மிஸ்ட் ஆர் ஃபிக்ஸிங் மிஸ்ட். இன்னைக்கு காமிச்ச இந்த ரெனேயோட மிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேக்கப்பை ஃபிக்ஸும் பண்ணும், செட்டும் பண்ணும். ஸோ உங்களுக்கு வந்து ஏதோ பவுடரிங்கில் தப்பு நடக்குது, ரொம்ப மேட்டாக பவுடரியாக இருக்குது, அந்த மாதிரியான வேணாம், எனக்கு ஸ்கின் லைக் ஃபினிஷ் வேணும் மேக்கப் போட்டு அப்படின்னா நீங்கள் ஃபிக்ஸ் மிஸ்ட் வாங்கிக்கலாம் இந்த ரெனேயோடதே. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லுக் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கீழே காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக்கும் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது லுக்ஸ் பார்க்கணுன்னு நீங்கள் விரும்புகிறீங்கன்னா ப்ளீஸ் எனக்கு காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திக்கோங்க. இதோட இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Bye.